வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் டைமிங்கில் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு பால் பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பால் பணியாரம் நம்ம இன்றைக்கி இட்லி மாவு யூஸ் பண்ணி செய்ய போகிறோங்க. அதனால் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். இதுக்கு தனியாக மாவு எதுவும் அரைக்க போகிறது கிடையாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தேங்காயில் பாதி அளவு தேங்காய் எடுத்து அதில் 4-5 பீஸ் ஏலக்காய் போட்டு அரைச்சி இது போல் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. பால் நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 100 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இனிப்பு தகுந்தது போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கு பதிலாக பசும்பாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆனால் தேங்காய் பால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 கப் அளவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் புளிப்பு இல்லாத இட்லி மாவை கூட எடுத்துக்கலாம். புளிப்பு இருக்கக்கூடாது. அதில் 1/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவு ஆப்பச்சோடா ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் நம்ம இப்போது அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிற போகிறோம். இடியாப்ப மாவு இல்லை நார்மல் அரிசி மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவுக்கு அளவு கிடையாதுங்க. அந்த இட்லி மாவு கொஞ்சம் திக்கான பதம் வர்ற அளவுக்கு நம்ம அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் விரலில் கிள்ளி போடுற பதத்துக்கு இருக்கணுங்க மாவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மாவை எடுத்து இது போல் ஒன்று ஒன்றா அப்படி கிள்ளி போடுங்க. உங்களுக்கு இது போல் போடுறதுக்கு எண்ணெய் தெரிச்சிடுங்கிற பயம் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இது போல் போட்டால் ஸ்பீடாக போட்டு முடிக்கலாங்க. ஸ்பூனில் போடும் பொழுது கொஞ்சம் ஸ்லோவாகும். எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி வச்சுக்கலாம். இது மாதிரி பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துடலாங்க. ஈவினிங் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இப்படியே கூட சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற இட்லி மாவு உருண்டைகளை தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிடலாங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். அதுக்கு மேலே ஊறினா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். ஒரு 2 மினிட்ஸ் ஊறினோன்னே எடுத்து சர்வ் பண்ணும் பொழுது கொஞ்சம் கிறிஸ்பாகவும் சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சிம்பிளான பால் பணியாரம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.